ஸ்ரீகுருப்போ நமः. ஏகதந்தம் சூர்பஹரணம் கஜவக்தரம் சதர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்திவிநாயகம். சித்திவிநாயகமூர்த்தயே நமः. எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. 5 நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசி பலன்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, கால நேரம் கருதி. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது. ஏன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா, நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்புகள். மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு 2வது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம். அதே போல் கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11வது வீட்டில் சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில் ஜம்முன்னு சுயபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் உட்காந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது. கவலை வேண்டாம் அன்பர்களே. நம்ம ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம், அது வேற. பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது. சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு, வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு. கடக ராசி அன்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். எல்லாமே டிலே ஆகுது சாமி, கால தாமதம் ஆகிறது. ஒரு 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 கம்பெனி ரொம்ப வேகமாக தன்னிடத்தில் இருந்த எல்லா சொத்து பத்துக்களையும் விற்று பணங்காசுகளை எல்லாம் கடன் உடனே வாங்கி தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. தொழில் சிறப்பாக நடக்குது. ஆனால் போதிய இவங்க இந்த கம்பெனியை ரன் பண்ணுற அளவுக்கு அங்கே வருமானம் இல்லை, எதிர்பார்த்த ஆர்டர்ஸ் இல்லை. 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் பண்ணணும், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், 80,000 ரூபாய்க்கு நடக்குது. அப்போ அந்த பற்றாக்குறை, தொழில் பற்றாக்குறை, வருமான பற்றாக்குறை, வேலை அதிகமாக நடந்தால் தானே, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தால் தானே உங்களுக்கு நடக்கும். அதை போல் காலதாமதம், டிலே, அந்த மாதிரி கால தாமதங்கள் இருக்குமே, ஆனால் நல்லது நடக்க மாட்டேங்குது, நல்லது தள்ளி போகுது, இப்படி கூட சொல்லலாம்.
நன்மை விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கு சாமி, நல்ல விஷயங்கள் தள்ளி போய்கிட்டே இருக்கு சாமி, சீக்கிரமாக ஒரு நல்லது நடக்கணும் சார். ஒருத்தர் வேலை செய்கிறார், ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார், முதலாளியை நம்புகிறார். அந்த முதலாளி வாயை திறந்தால் 4 வாட்டி நமச்சிவாயம் சொல்கிறார். அந்த முதலாளி வாயை திறந்தால் 4 வாட்டி நமச்சிவாயத்தை சொல்கிறார். ஐயோ இவர் பெரிய பக்திமானாக இருப்பார் போல இருக்கே, உண்மையானவராக போல இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த கடகராசி அன்பர்கள் அந்த நமச்சிவாயத்தை நம்பி விடுறாங்க. ஆனால் காலம் செல்ல செல்ல தெரிகிறது அவர் சொல்லக்கூடிய நமச்சிவாயம் பொய்யானது, நமச்சிவாயம் உண்மை. அவர் சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தில் நமச்சிவாயம் இல்லை. அவரே இவர்களுக்கு எதிரியாக மாறிவிடும், கடகராசிக்கு எதிரியாக மாறிவிடுவது. உன்னை நான் காலி பண்ணாமல் விட மாட்டேன், தூக்கிற மாதிரி நான் உன்னை. இதெல்லாம் கடகராசிக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்களில், உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்களில், பிஸ்னஸ் செக்டரில், வெளிநாடுகளில், அக்கம் பக்கத்தில் வசிக்கிற இடத்துல இதெல்லாம் இருக்கிற ரியாலிட்டி ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் நான். அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கடகராசி அன்பர்களே, அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும். நாம தான் ராஜா, நாம தான் எல்லாம் கிங்குன்னு நினச்சி நீங்கள் எல்லா விஷயமும் செய்வீங்க. ஆனால் எப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களையும் ரொம்ப சிம்பிளான ஆள் ஒரு சின்ன மீடியா வச்சு உங்களை காலி பண்ணுவாங்க. அப்போ எதிரிகளுடைய எப்படி தொழில் முடக்கம், வருமானம் முடக்கம் இருக்கும், அது சரியாகும், கவலைப்படாதீங்கன்னு சொன்னனோ, அதை போல கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், எதிரிகளுடைய பிரச்சனைகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், சிறை தண்டனையாக இருக்கலாம், ஜாமீனாக இருக்கலாம், தொழில் ஏமாற்றங்களாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், வாக்குவாதங்களாக இருக்கலாம், ஆர்கியூமெண்ட்டு போயின்னு இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல ஆர்கியூமெண்ட்டு, தொழில் செய்கிற இடத்துல வாக்குவாதம், அப்படி இல்லைன்னா மறைமுகமான பிரச்சனைகள். அப்போது தொழிலோ உத்தியோகமோ வீடோ குடும்பமோ பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே. ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்து விடுபட்டு நிம்மதியான உங்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான தருணம். டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் 7ல் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் சிறப்பு. கடகத்துக்கு 4க்கு 11 கூடிய சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் இருந்து சிறப்பான முறையில் சுக்கிரன் கடகத்தை பார்க்குறார். செவ்வாய் சுக்கிரன் ஒரு சேர்க்கை ஏற்படுகிறது, பார்வையால் சேர்க்கை. அப்போ திருமண தடைகள் விலகும், திருமண யோகங்கள் நடைபெறும் கடக ராசி அன்பர்களே. அப்போ டிசம்பர் மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது. இதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கடகராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.